குழந்தைங்க விளையாடுற பலூன்குள்ள இருந்து பேய் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு குழந்தைக்கு நடந்த கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, பலூன்குள்ள இருக்கிற குட்டி சாத்தான். இவர் பேரு தான் மாணிக்கம். ஊரெல்லாம் சைக்கிள்ல சுத்தி வருவாரு. வாங்க குழந்தைகளா, வாங்க. கலர் கலரா பலூன் இருக்கு. எல்லா பலூனும் 5 ரூபா தான். வாங்க. இதனால குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமா பலூன் வாங்குவாங்க. இப்படி இருக்கிறப்போ மறுநாள் காலையில கோவில் நகையெல்லாம் காணாம போறத பாக்குறாங்க. அப்போ சிலர் பலூன் விக்கிற மாணிக்கத்து மேல சந்தேகப்படுறாங்க. அந்த பலூன் கடைக்காரன் தான் ஊருக்குள்ள வந்து நோட்டை விட்டு அம்மன் நகையை தூக்கிட்டு போயிருப்பான். அவனை அட்டின்னு அடிச்சு விரட்டிடுறாங்க. இதனால அவனால பலூன் விற்க ஊருக்கே வர முடியும். கோபமானாவே இந்த ஊரை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். சூனியக்காரிட்ட போய் ஹெல்ப் கேக்குறான். அவ தன்னோட குட்டி சாத்தான்களை கூப்பிடுறா. குட்டி சாத்தான்கள் எல்லாமே நடந்து வர்றாங்க. அவ ஒவ்வொரு பலூன்குள்ளேயும் ஒவ்வொரு குட்டி சாத்தான உள்ள வைக்கிறா. இப்ப அந்த குட்டி சாத்தான்கள் நிறைஞ்ச பலூன் காத்துல பறந்து போகுது. ஒவ்வொரு வீட்டோட வாசலுக்கும் போகுது. அத குழந்தைகள் எடுக்கிறாங்க, தங்களோட அறையில வச்சு விளையாடுறாங்க. நைட்டு தூங்குறப்போ ஒவ்வொரு பலூன்குள்ள இருந்து குட்டி சாத்தான் வெளியில வருது. அது குழந்தைகளோட உடம்புக்குள்ள போகுது. ராத்திரி ஆனதும் குழந்தைகள் எல்லாத்தையும் குட்டி சாத்தான்கள் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ பலூன்காரே குட்டி சாத்தான்களை சுத்தி உட்கார வச்சுட்டு அந்த ஊர் குழந்தைகளையும் அடைச்சு வச்சிருக்கிறான். மக்கள் எல்லாருமே குழந்தைகளை தேடுறாங்க. ஏ கஸ்தூரி, என்னோட பிள்ளைய காணோம். ஐயோ, என் பிள்ளையும் காணோண்டி. அப்போ ரோட்ல அமானுஷ்யமா நிறைய பலூன்கள் கடந்து போச்சு. அது நேரா குகைக்குள்ள போச்சு. மக்களும் குகைக்குள்ள போனாங்க. அப்போ பார்த்தா குட்டி சாத்தான்கள் சுத்தி இருக்க குழந்தைகள் எல்லாருமே நடுவுல பயந்து போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ பலூன்காரன் உள்ள இருந்து வந்தான். ஏன்டா குழந்தைய கடத்தி வச்சிருக்க? இரு, போலீஸ்க்கு போன் பண்றேன். அப்போ எதிர்பாராத விதமா ஊர் தலைவருக்கு போன் வருது. சார், நகையை திருநது பலூன் கடைக்காரன் கிடையாது, வேற கும்பல். நாங்க கேமரா பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருப்பா. நகையை திருநது வேற கும்பலாம். இனிமேல் நீ ஊருக்குள்ள பலூன் வித்துக்கலாம். மாணிக்கத்துக்கு இப்பதான் முகமே மாறுது. இப்போ மறுபடியும் மாணிக்கம் பலூன் விற்க வந்துட்டான். அப்போ அந்த குட்டி சாத்தான்கள்லாம் எங்க போயிருப்பாங்க?